சாந்தி 22/6/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 15/12/2005. புது வருடத்தில் அன்பினதும் ஒத்துழைப்பினதும் ரூபத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவருக்கும் நற்குணங்களினதும் சக்திகளினதும் பரிசை வழங்குங்கள் என்று தந்தையான இறைவன் இறை அன்பின் உரிமையை கொண்டுள்ள எங்கும் உள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். உலகில் பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினர் மட்டுமே இந்த இறை அன்பை பருகின்றார்கள். இந்த இறை அன்பானது சுயநலமற்ற அன்பாகும். ஏனென்றால் பரமாத்மாவான இறைவன் மட்டுமே அசரீரியானவரும் அகங்காரமற்றவரும் ஆவார். மனித ஆத்மாக்கள் சரீரதாரிகளாக இருப்பதனால் அவர்களிடம் நிச்சயமாக ஏதாவதொரு சுயநலமான நோக்கம் காணப்படும். தந்தையான இறைவன் மட்டுமே தனது குழந்தைகளுக்கு இத்தகைய தன்னலமற்ற அன்பை வழங்க முடியும். இறை அன்பானது பிராமண வாழ்க்கைக்கான விசேடமான அடிப்படையாகும். இது இந்த பிராமண வாழ்க்கையின் வாழ்க்கை தானம் ஆகும். இறை அன்பானது பிராமண வாழ்க்கையில் குறைவாக இருந்தால் அன்பில்லாத அந்த வாழ்க்கையை ரசிக்க முடியாது. அது வறண்டதொரு வாழ்க்கை ஆகிவிடும். இறை அன்பே சதா உங்களின் வாழ்க்கையில் இருப்பதுடன் எல்லா வேளைகளிலும் உங்களின் சகபாடியாக உங்களுடன் ஒத்துழைக்கின்றது. எங்கே அன்பும் சகவாசமும் இருக்கின்றதோ அங்கே எல்லாமே மிகவும் இலகுவானதாகவும் எளிமையானதாகவும் ஆகும். இறை அன்பின் உரிமையை கொண்டுள்ள எங்கும் உள்ள விசேடமான ஆத்மாக்கள் எல்லோருக்கும் தந்தையுடன் அன்பாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பதுடன் எப்போதும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைக்கும் ஆத்மாக்களுக்கும் நாங்கள் வெற்றி பெறுபவர்கள், நாங்கள் உலகில் வெற்றி கொடியை ஏற்றுவோம் என்ற இலட்சியத்தை நடைமுறையில் கடைபிடிக்கும் வெற்றியாளர் குழந்தைகளுக்கும் தந்தைக்கு சமமாக இருப்பதுடன் சதா இந்த பழைய உலகம் மற்றும் அதன் சம்ஸ்காரங்களின் எந்தவிதமான கவர்ச்சிக்கும் அப்பாற்பட்டு இருப்பவர்களுக்கும் இதயங்களுக்கு சௌகரியமளிக்கும் தந்தையின் இதயபூர்வமான அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும் ஆசீர்வாதம். நீங்கள் மனதின் மௌனத்தால் சேவை செய்வதன் மூலம் புதியதொரு கண்டுபிடிப்பை உருவாக்கி வெற்றி சொரூபம் ஆகுவீர்களாக. ஆரம்பத்தில் நீங்கள் எல்லோரும் மௌனத்தை கடைபிடிக்கும் போது நீங்கள் எல்லோரும் சுதந்திரம் அடைந்தீர்கள். அத்துடன் நேரமும் சேமிக்கப்பட்டது. அதேபோல் இப்போது மனதின் மௌனத்தை கடைபிடியுங்கள். அதனால் நீங்கள் வீணான எண்ணங்கள் எதையும் கொண்டிருக்க மாட்டீர்கள். எப்படி உங்களின் வாயில் இருந்து எந்தவித சத்தமும் வெளிப்படாதோ அப்படியே வீணான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. இது மனதின் மௌனம் ஆகும். அது உங்களின் நேரத்தையும் சேமிக்கும். இந்த மனதின் மௌனத்தால் புதியதொரு கண்டுபிடிப்பு உருவாகும். அதன் மூலம் நீங்கள் குறைந்தளவு முயற்சி செய்து மகத்தான வெற்றியை பெற முடியும். எப்படி விஞ்ஞானத்தின் வசதிகள் ஒரு வினாடியில் நீங்கள் ஒரு பதிலை பெறச் செய்கின்றதோ அப்படியே இந்த மௌனத்தின் வசதிகளால் நீங்கள் ஒரு வினாடியில் ஒரு பதிலை பெறுவீர்கள். ஸ்லோகம். அர்ப்பணித்த நிலையில் இருப்பவர்களிடம் எல்லோருடைய ஒத்துழைப்பும் அர்ப்பணித்துவிடும். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். பலவிதமான மனிதர்கள் பௌதீகமான சௌகரியங்கள் மற்றும் உடைமைகளின் தொடர்பில் வரும்போது ஆத்ம உணர்வுகளையும் கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட மனோபாவத்தையும் கிரகியுங்கள். அந்த பௌதீக சௌகரியங்களும்
உடைமைகளும் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவர்களின் முன்னால் வேலையாட்களை போன்றே இருக்கும். ஆனால் கவரப்படுபவர்கள் காந்தம் போல் ஈர்க்கப்பட்டு அகப்பட்டு கொள்வார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.